ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கோட ரோட்மேப் பார்த்தோம். இன்றைக்கி மிஷின் லேர்னிங்கில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம மிஷின் லேர்னிங்கை ப்ராஜெக்டை ஈஸியாக நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா செட். டேட்டா செட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸோட மெயின். ஓகே, இதுக்கான டேட்டா செட்ஸ் எப்படின்னா நம்மளே க்ரியேட்டிவ் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் சஜஷன் பண்ணுறது காகிள்ஸில் நிறையா டேட்டா செட்ஸ் இருக்கும். நம்ம ஆன்லைனில் போய்ட்டு காகிள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா டேட்டா செட் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு எது ரிலேட்டாக இருக்கோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், டேட்டா செட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் ஆன்லைன் சோர்சஸ், அதர்வைஸ் காகிள்ங்கிற பிளாட்ஃபார்மில். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்ம டேட்டா செட்ஸை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதில் எதாவது டேட்டாஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அது இல்லாமல் ஏதாவது வேல்யூஸ் டூப்ளிகேஷன் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லேயே டேட்டா செலெக்ஷன், டேட்டா க்ளீனிங் வந்துடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நம்ம டேட்டாஸ்லாம் க்ளீன் ஆகி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸான தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அந்த ஃப்யூச்சர் செலெக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 100 வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்குது. மிஷினால் அட் அ டைமில் அந்த 100 வேல்யூஸையும் எடுத்து அதனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 80% ட்ரைனிங்கும் டெஸ்டிங்க்கு 20% மிஷினுக்கு அனுப்பும்போது அதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டு ஆகிக்கும். நம்மளுக்கு ப்ரிடிக்ஷனுக்கு கரெக்டான அவுட்புட்ஸ் தரும். நாட் அண்ட் 80 and 20, ஃபார் எக்ஸாம்பிள் 70 to 30 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் திங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்ஸோட மெயின் திங். இந்த அல்காரிதத்தில் தான் நம்ம அக்யூரேசி ஃபைன் பண்ணுறோம். மிஷினுக்கு அக்யூரேசி ஃபைன் பண்ணதை வச்சு தான் நம்மளுக்கான ப்ராப்பரான அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ். அது மாடலை சேவ் பண்ணுறதுக்கு. மாடல் நம்ம நார்மலாக எதுக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பர்பஸ்க்கோ ஏதோ ஒரு டிப்ளாய்மெண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம மாடல் சேவிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக மாடல் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இன்புட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணி மிஷின் சொல்லும். இதுதான் ஓவரால் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நடக்கிற ஃப்ளோ. ஃபஸ்ட்டு டேட்டா செட் கலெக்ட் பண்ணுறோம், செகண்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம், தேர்ட் ஃப்யூச்சர் செலெக்ஷன் பண்ணுறோம், ஃபோர்த் மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம் இன்சைட் பண்ணுறோம், ஃபிஃப்த் மாடலை சேவ் பண்ணுறோம். நம்மளுக்கான அவுட்புட்ஸ் வருது. இதை வச்சு நம்ம ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நான் காகிலேருந்து ஒரு டேட்டா செட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அந்த டேட்டா செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளட்டு. ஆல்ரெடி முடிஞ்சு போன டேட்டாஸை எடுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளட்டு வந்திருக்கா வரலையா, மந்த்லி அவங்க கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அவுட்புட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா செட் எக்ஸிட். இப்போது இந்த டேட்டாஸில் நம்மக்கிட்ட இயர்ஸ் இருக்குது, 12 months இருக்குது. நம்மளோட அவுட்புட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறது. நம்மளோட எக்ஸ் எல்லாமே நம்ம இன்புட்டாக கொடுப்போம், ஒய் நம்மளுக்கு நீடான அவுட்புட்ஸ் வரும். இப்போது நம்ம கோட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்னென்ன லைப்ரரிஸ் வேணும்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான லைப்ரரிஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்பை, சீபாட், மேட்ப்ளாட், ஸ்கெல்டன், பாண்டாஸ். இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான லைப்ரரிஸ். நம்ம ஃபஸ்ட்டு லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம டேட்டா செட்ஸை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டாவுக்கு நம்ம நேம் வைக்கிறோம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம டேட்டாஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பான நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் போகிறோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் ஹெட் செக் பண்ணுறோம். நம்மளோட டேட்டாஸில் இருக்க ஃபஸ்ட்டு 5 நம்மளுக்கு ஷோ ஆகும். அதே டெய்ல் போய்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு 5 இருக்கிறது ஷோ ஆகும். அடுத்தது வந்து டேட்டா ஈஸ்னல் சம். எதுக்கு அப்படின்னா அதில் இருக்க ஜீரோஸ்லாம் நம்மளுக்கு காட்டும், எவ்வளோ நியூமரிக்கல் இன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுவும் காட்டல. அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட ஒய் வேல்யூ ஆன ஃப்ளோட்டில் வந்து எவ்வளோ எஸ் இருக்குது எவ்வளோ நோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி காட்டும். அடுத்தது வந்து டேட்டா டிஸ்கிரிப்ட்ஸ். டேட்டா டிஸ்கிரைப்பில் நம்மளுக்கு கவுண்ட்டு, ஸ்டாண்டர்ட் கீ, மீடியம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃபோவில் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து எவ்வளோ இன்ட் வேல்யூ இருக்குது, எவ்வளோ ஃப்ளோட் வேல்யூ இருக்குது, ஸ்ட்ரிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ஃபோ. டேட்டா ஷேப்பில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம எடுத்த டேட்டா செட்ஸில் வந்து ஒரு விஷுவல் மாதிரி நம்மளுக்கு காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷுவலைசேஷனுக்காக நம்ம வந்து ஹீட் மேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் மேப் யூஸ் பண்ணி நம்மளுக்கான அந்த மந்தில் வந்து எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ ஃப்ளட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து சீபான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மேட் ப்ளாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து மிஷினுக்கு வந்து நம்ம வந்து இதைத்தான் வந்து நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன், எனக்கு இதுக்கான அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 யூஸ் பண்ணுறோம். எக்ஸில் வந்து எனக்கு வந்து ட்ராப்னு ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எனக்கு வந்து ஃப்ளட்டு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து இன்புட்டாக வரணும். அடுத்தது வந்து ஒயில் வந்து எனக்கு ஃப்ளட்டுங்கிறத வந்து எனக்கு அவுட்புட்டாக வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே, ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அல்காரிதத்தை வந்து உள்ளே இன்சைட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 3 செட் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா நியரஸ்ட் நெய்பர் அப்படிங்கிற அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 97 அக்யூரசி வந்திருக்கு. செகண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாட்ஜியம்ஸ் NB யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 87 அக்யூரசி வந்திருக்கு. அடுத்தது வந்து SVG யூஸ் பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டர் வெக்டார் மிஷின். அதோட அக்யூரசி பார்த்தோம் அப்படின்னா 95% வந்திருக்கு. இதில் ஹை அக்யூரசி நமக்கு எது கொடுத்துருக்கு அப்படின்னா நியரஸ்ட் நெய்பர். ஸோ நம்ம அதை எடுத்து ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணதுக்காக நம்ம இன்புட்ஸ்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கான ப்ராப்பர் அவுட்புட் வந்துடுச்சு. ஓகேவா, நம்மளுக்கான ப்ரிடிக்ஷனுக்கான ப்ராப்பரான அவுட்புட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடலை வந்து சேவ் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மாடல் சேவிங் வந்து ML வந்து ஒரு கான்செப்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்கில் இருக்க ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஓகே, மிஷின் லேர்னிங்கில் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வீடியோ நம்ம பார்த்தோம். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கை பற்றி நிறையா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.